மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே நல்லவராகவும் பெரியவராகவும் ஆண்டவரே எங்களை காண்கிறவருமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கி பேசி ஆண்டவரே அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாக நீ தந்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே தேவ ஆவியான நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடியாலை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. எனக்குள்ளே வந்த போதெல்லாம் என்னை விட்டு பாவியோட பாவம் எல்லாம் விட்டு போனது. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உண்மையான அன்பு எங்க கிடைக்கும்? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையான அன்பு யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? உண்மையான அன்பு இயேசுப்பா இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. 3 ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் உறவுகளால் ஒதுக்கப்பட்டாலோ, உறவுகளால் அசிங்கப்படுத்தப்பட்டாலோ, இல்ல உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கலனாலுமே, நம்ம அவங்க அன்பை காட்டலனாலுமே, என் இயேசுப்பா இடத்துல தான் எனக்கு உண்மையான அன்பு கிடைக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தூக்கி சுமந்திராங்க. இந்த பாவி அழுக்கான ஒரு பாத்திரமான என்ன உன் கைகளால் என்னை தூக்கி சுமந்தீராண்டவர். அதற்கு நான் என்ன செய்ய? என்னை தூக்கி தூக்கி சுமந்தீர், தாங்கியே நடத்தினீர். தூக்கி தூக்கி சுமந்தீர், என்னை தாங்கியே நடத்தினீர். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. இந்த பாவின் உள்ளம் அன்பினாலே பொங்குதே. உண்மையான அன்பு, உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான், ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான், ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா, நான் அன்புக்காக ஏங்கி அலைந்தேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். என்னை ஏற்றிக் கொண்டீர், என்னை தாங்கிக் கொண்டீர் ஆண்டவரே. உண்மையான அன்பு என்று கண்பித்தீர் ஆண்டவரே. உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை நான் பின் தொடர்வேன். உம்மோடு உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை நான் பின் தொடர்வேன். ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம்
பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஒரு உடன்படிக்கையா சொல்லுங்க. இயேசுவே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. ஆண்டவரே நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. ஆண்டவரே நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. இரு கைகளை உயர்த்தி மனசார நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். ஒரு உடன்படிக்கையாக சொல்றேன் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் நீங்க மட்டும் தான். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. மனசார சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவரே என் ராஜா நீதான் ஆண்டவரே, ஆண்டவரே என் மீட்பர் நீதான் ஆண்டவரே. இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் உம்மை தேடுவேன், ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் உம்மை சேவை பண்ணுவேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே இயேசுவே. கைகளை உயர்த்தி அந்த மகாதேவனை இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. அந்த மகாதேவனை உன் கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? இயேசுவே ராஜா. முழு மனசோடு உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு அந்த தேவனை உயர்த்துங்க பாப்போம். ஆண்டவரே உம் நாமம் பெருகவன், உம் சித்தம் பெருகணும் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள்
கைகளை வைத்து ஒரு உடன்படிக்கையா சொல்லுங்க ஆண்டவரே, நான் உண்மை சேவிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் உண்மை சேவிப்பேன். இன்னைக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க தான் ஆண்டவரே இருப்பீங்க. எத்தனை பேர் உடன்படிக்கையோட சொல்லுங்க ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் ஆண்டவரே. அந்த நிலையிலும் என்னை யோசிச்சீங்க. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீர், என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. உன் கைகளை வைத்து சபை மாத்தம் சொல்லுங்க. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான ஆண்டவரே, அந்த நிலையிலும் என்னை யோசிங்க. கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, அந்த நிலையிலும் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக இந்த பாவிக்காக ஜீவன் தந்தீர் ஆண்டவரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இப்போ வாழ்க்கையில நீங்க ஒரு கஷ்டத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்டத்துல நீங்க இருக்கும் போது மற்றவங்களை பத்தி நினைக்க கூட மாட்டீங்க. ஏன் நீங்களோ உங்க நண்பரோ இல்ல உங்க சகோதரரோ யாரோ ஒரே கஷ்டத்துல இருந்தீங்கன்னா, எந்த அந்த நிலையில நான் தான் முக்கியம், எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை, நான் முதல்ல இங்கிருந்து வெளில வரணும் தான் நினைப்பீங்களே தவிர, அந்த கஷ்டத்தை பற்றி மட்டுமே தான் நினைப்பீங்களே தவிர, மற்ற உறவுகளுக்காக யாரும் நினைக்க மாட்டீங்க. உங்களுக்காக உங்க அப்பா அம்மா கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்லைங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுபடும் போது கூட பாவியான அழுக்கு பாத்திரமான ஒன்னையும் என்னையும் அவர் நேசிச்சாருங்க. ஒன்னையும் என்னைய பத்தி அவர் யோசிச்சாருங்க. நமக்காக ஜீவனை விட்டாருங்க, ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டாருங்க. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. அந்த மரண தழுவாலும் அவர் என்னை விட்டு கொடுக்கல, மறுதளிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் அந்த கொடூரமான நிலையிலும் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக. இந்த உலகத்தை யாரு
யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. எந்த கடவுள் அப்படி பண்ண மாட்டாரு. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு பண்றீங்க. என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. உன் கைகளை உயர்த்தி என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. நம் கைகளை தட்டி உற்சாகமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14:1 நாம் வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். யாரிடத்துல விசுவாசமா இருக்கணும்? தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். நம்முடைய சபையில் இருக்கிற நம்முடைய போதகருக்கு நாம் விசுவாசமாய் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காந்து நான் எடுத்த செய்தி வேறு, ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை இன்றைக்கி காலையில் இங்கே வந்து எடுத்தேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன பேச வேண்டும் என்பதை அவர் நியமித்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் பேசுவார். அந்த வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. நம்ம இருதயம் பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து கலங்கி இருக்கும், வேதனைப்பட்டு இருப்போம். ஆண்டவரே, ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் கலங்கி கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, எப்பொழுதும் போராட்டம் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஆண்டவரே நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிற உனக்காக தேவன் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம கலங்கி யாருமே பார்க்க, நான் ஓரமா போய் அழுவுறேன், நான் கதவை சாத்திக்கிட்டு அழுவுறேன், நான் பாத்ரூம்ல போய் அழுவுறேன்னு சொல்ற பத்தியா, அங்கேயும் உன் தேவன் உன்னை பாப்பா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய போராட்டம் இருக்கும், நம்ம யார்கிட்ட போய் சொல்றது, சொன்னாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனால் தேவாதி தேவனிடத்தில் போய் உன் காரியங்களையும் உன் விண்ணப்பங்களையும் சொல்லும்போது உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவர் மட்டும் சொல்ல, நான் இருக்கேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ கலங்காத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு வந்திருக்கலாம், நான் வேதனோட வந்திருக்கிறேன், என் பிரச்சனை இதுவாக இருக்க ஆண்டவரே, உன் சபைக்கு நான் வர ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் பேசுங்கப்பா, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற உனக்கு தேவன் சொல்கிறார், உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. ஐயோ, நான் வியாதியில் கலங்கி கொண்டிருக்கேன்னு சொல்கிறேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். ஐயோ, நான் கடனில் கலங்கி கொண்டிருக்கேன், அந்த கடன்லேருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஐயோ, எனக்கு எல்லாரும் தள்ளிட்டாங்க, அனாதை போல இருக்குன்னு சொல்கிறியா, கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு துணையாக இருப்பேன், கலங்காதே. அல்லேலூயா. அவர் போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லவே இல்லைங்க. அவர் எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமாங்க. அவர் பாருங்க, ஒன்றே ஒன்று சொல்ற பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? பாடுபட்டா, வேதனைப்பட்டா. அவள் 12 வருஷமா என்ன பண்ணா? அந்த பாடுகளுக்குள்ளவே போய்கிட்டே இருந்தா. ஆனால் பாருங்க, அவளோட பேர் அழகான பேர் அவங்க அம்மா அப்பா வச்சிருப்பாங்க, ஆனால் எந்த பைபிள்லையும் அவளோட பேர் குறிப்பிடவே இல்லை. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவரோட பேரே ஒரு பட்ட பேர் போல வந்துருச்சு. ஆனால் அதை கூட அவள் கவலைப்படலை, ஆனால் கலங்கி இருந்தா. ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்கு எப்பொழுது போகும் ஆண்டவரே, இந்த பெரும்பாடு உள்ள ஆண்டவரே, இந்த இந்த பிரச்சனை தான் வெளியில் வரணும். அவள் நிறைய வசதி வாய்ந்தெல்லாம் இருந்திருக்கலாம், எல்லாம் கடனாக இருந்திருக்கா, எல்லாத்தையும் அடைச்சிட்டா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டா, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவருடைய சரீரத்தில் மாத்திரம் சுகம் கிடைக்கவே இல்லை. ஆண்டவரே, நான் வியாதிப்பட்டு ஒரு வியாதிசனை போடு இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி இல்லையான்னு என்னை கேட்கும்போது ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய கலங்கமாக இருந்து கலங்கி கொண்டிருந்த வேதனையிலிருந்து கர்த்தர் அவளுக்கு என்ன கொடுத்தாரா? சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு தீராத வியாதி இருக்கா, அது யார்கிட்ட நான் சொல்ல முடியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கியா, அந்த வியாதியை கர்த்தர் பார்ப்பாடி. மகளே, கலங்காதே, உன் இருதயம் கலங்காதே, உன்னை போராட்டிட்டு இருக்க அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரா? சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவர் எவ்வளோ செலவழிச்சுப்பா, எல்லா டாக்டரையும் பார்த்துருப்பா,
ஆனால் நல்ல ஒரு டாக்டர் யாருன்னா பரம வைத்தியர் நம்ம தேவன். அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது அவளுக்கு சுகம் கிடைச்சதுங்க. போ, உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போவே அவரோட வேதனை நீங்கிட்டு, ஒருவேளை நீ வேதனைப்பட்டு வந்திருக்கலாம், ஐயோ நான் துயரப்பட்டு வந்திருக்கேன், இன்றைக்கு உன்னுடைய இருதயங்களை கலங்காது இருப்பதாக உன் வேதனை என்ன பண்ண கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. போ, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பு தாங்க தேவன் அவனை தாங்குகிறார். நம்ம வரும் பாருங்க, ஒவ்வொரு பாதையும் நம்ம கடந்து வரும்போது வெறும் போராட்டங்கள் தான். இந்த உலகம் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் சொல்வார், உன் இருதயம் கலங்காதே. அல்லேலூயா. நீ கலங்கி இருக்கியா? அழுது கொண்டு இருக்கியா? உன்னை யாருமே புரிஞ்சிக்கலையா? உன் வீட்டில் உன்னை புரிஞ்சிக்கலையா? உன் மனைவி உன்னை புரிஞ்சிக்கலையா? உன் பிள்ளைங்க உன்னை புரிஞ்சிக்கலையா? நான் உன்னை புரிஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்கிறாரு. நீ கலங்கி இருக்கியா? நான் உன்னை வந்து பார்ப்பேன். அல்லேலூயா. அவரே நம்ம ஆட்டி தேட்டி தேவன் என்ன பண்ணுவாரா? நீ கலங்காதே என்று சொல்லுகிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல நமக்கு வேற யாருமே இல்லைங்க. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தால் நம்ம தெய்வ சமூகத்துக்கு, ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, நீங்க என்னோடு பேசுங்க, என் இருதயம் கலங்கி வந்திருக்கேன். ஆண்டவரே, என்ன இது ஒரு வாழ்க்கை, இது என்ன இந்த வாழ்க்கை என்னைக்கு தான் எனக்கு முடிய போகுது என்று சொல்லி இன்னைக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் உன்னோட வாழ்க்கையில் சுகந்த வாசனையாக, உன்னுடைய வசந்த காலங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படியாக, வறண்ட நிலத்தை போல் இருக்கிற வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாக கர்த்தர் உன்னோடு கர்த்தர் வாசம் செய்வார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனோட வாசிப்போம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். நாம் எங்கே போகலாம்? நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் எப்படி இருப்பாங்களா? நம்மளே பார்க்கலும் பலவானுங்களும் நெடியவர்களும் பெரியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தின் அளவாய் இருக்கிற பட்டணம் பாருங்க, அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதா. வாசிக்கலாம். வானத்தின் அளவாயும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும் ஏனேக்கின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். அப்படிதான் பண்ணுவாங்க. நீ அங்க போறியா? ஐயோ நீ அப்படி போனா அங்க நாசமா போயிடுவ, நீ அப்படி போயிடுவேன்னு. ஆனா பாருங்க, மோசே சொல்ற, போய் அந்த பட்டணத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? சுதந்திரிக்க போறோம் என்று சொல்லும் போது அங்க இருக்க ஆட்கள் போய் என்ன பண்ணாங்க? இருக்க சில கனி வகைகளை கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த கனி வகை மிகவும் நல்லது என்று கண்டு நம்ம போகணும்னு சொல்லும் போது பாருங்க, அங்க என்ன பண்றாங்க? ஒரு ட்விஸ்ட் எழுப்புவாங்க. என்னன்னு? ஐயோ அவங்க மோசமானவங்க, அவங்ககிட்ட போயிடாது, அவ்வளவுதான் உன் லைஃபே போச்சு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையே போச்சு, அங்க போகாது அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனா பாருங்க, இங்க சொல்ற வார்த்தையை வாசிப்போம். கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க கலங்காதீங்க, அவர்களுக்கு பயப்படாதீங்க. உங்க இருதயங்களை கரைய பண்ணாலும் சரி, உங்க இருதயங்களை வேதனைப்படுத்தினாலும் சரி, ஐயோ உங்க வாழ்க்கை போயிடும் என்று பயம் முறுத்தினாலும் சரி, நம்ம ஆண்டவர் சொல்றா பாருங்க, நீங்க பயப்படாமலும் இருங்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீ வந்து பாருங்க, உனக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயங்களை கரைய பண்ண போனாலும் சரி, உன் இருதயங்களை துன்பப்படுத்தினாலும் சரி, உனக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் இருதயம் இனி கலங்கவே கலங்காது. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. என்ன போராட்டம் வருதுங்க, அந்த ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் நீ இருந்தீன்னா சாத்தான் பாப்பான், என்னப்பா எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் என்ன பண்ணுறான்? அசராதபடிக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறான். அதாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காராம்? கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவன் இருதயத்தை என்ன பார்த்து, உன் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்லிட்டாரு. நீ கலங்காமல் போயிட்டான்னு வச்சுங்களேன், உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குமா? தேவனுடைய வார்த்தை இருக்கும். அல்லேலூயா.
இங்க யார் இருக்கணும்? இந்த இருதயம் முழுவதும் கர்த்தருக்கென்று நீ ஒப்பு கொடுத்துப்பார். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என்ன பண்றீங்களா? அது பதித்து வச்சிருக்கீங்களா? எல்லாம் பச்சை குத்திக்குவோம். இப்போ டேக் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் டேக் குத்திக்கிறாங்க. டேக் குத்துறவங்க யாருமே பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை பதித்து வைத்திருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? தேவனுக்கு செவி கொடுங்கள். மனுஷன் உன்னை நிந்தனை பண்றானா, அவன் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர் தூஷணால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், அவருடைய வேதம் என்னுடைய எங்க இருக்கு? என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன், பதித்து வைத்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? உன் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டாரு. நீ போய் நிந்திக்கிறியா போ, என்னை தூஷிக்கிறியா போ, எது வேணா பண்ணு. எல்லாம் என்ன ஆண்டு சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னை தூஷிக்கிறானா, உன்னை செய்யலாம தேவாதி தேவனை தூஷிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக என்ன பண்ண? யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உன்னை தூஷிக்கிறான்னு சொல்றானா, உன்னை நிந்திக்கிறானா, உன்னை திட்டுறானா, உன்னை படிக்க ஆளாக்குறானா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வச்சிரு. ஆண்டவரே, நான் வச்சுட்டேன்ப்பா, நீங்கள் என்னோடு இருக்கீங்கப்பா. அப்பா, என் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டீங்கப்பா. என் இருதயத்தில் உம்முடைய வேதத்தை நான் பதித்து வச்சிருக்கேன். ஆண்டவரே, அந்த வேதம் உன்னோடு பேசும். என்ன தெரியுமா? நீ கலங்காத, நான் இருக்கிறேன். நீ உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன். நீ போராட்டின்னு இருக்க, அந்த போராட்டத்தில் உன் ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுமா? அந்த வேதம் உனக்கு பதில் கொடுக்கும். அல்லேலூயா. வேதத்தை திறந்தாலே போதுங்க, உனக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஒரு மகன் திடீர்னு ஃபோன் போட்டு, எல்லா எக்ஸாம்லையும் நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேம்மா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். உனக்காக நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு ரிசல்ட்டு வரலையே, இன்னும் வரல ரிசல்ட்டு. அப்போ பாருங்க, நான் சொன்னேன், பயப்படாத, கர்த்தர் உனக்கு நன்மையை மாத்திரம் செய்வார் அப்படின்னு. உடனே ஐயோ, பயத்தில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு அந்த பைபிளை திறந்தோடனே சங்கீதம் 20, உன் மன விருப்பத்துப்படி உனக்கு தந்தரலி உன்னோட ஆலோசனையே நிறைவேற்றுவேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம். உடனே அடிக்கிறான். அவள் டைம் 2 மணி நைட்டு அடித்து, அம்மா எனக்கு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரா, நீ இருதயம் கலங்காது, கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. நமக்கு அப்படியே பயத்திலே நம்ம வாழ்வோங்க. என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் அந்த பயத்தை தூக்கி போடு. கலங்கி நிற்கிறே, அதை தூக்கி போடு. அவனோட வேதத்தை மாத்திரம் பதித்து வைத்திருந்தா அந்த வேதம் உன்னை என்ன பண்ண வழி நடத்தும். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி போகணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன வரணும், எல்லாவற்றையும் அவருடைய வேதத்திலிருந்து வார்த்தை என்ன பண்ணுவாரோ ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை நடத்த வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. இனிமே போகும்போது எப்படி போகணும்? தைரியமாக போகணும். நீ விசுவாசமாக இரு தேவனிடத்தில். ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார், ஆண்டவர் என் பிள்ளைக்கு திருமணத்தை செய்வார், ஆண்டவர் என்னுடைய வீடை கொடுப்பாரு, இடிக்கப்பட்ட வீடு மறுபடியும் கட்டப்படும், எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்காக செய்வார். நீ எப்படி உடைய இருதயம் கலங்கியிருக்கானா அவருடைய வேதத்தை மாத்திரம் தியானிக்கணும். ஆண்டவரே, நீ இன்னைக்கு சொல்கிறீங்கப்பா, நான் படிக்கிறேன்ப்பா, இந்த வேதம் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, அந்த வார்த்தை ஆண்டவரை கிரியை செய்யுமாப்பா, நீ கொடுக்குற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, இதன்படியே கர்த்தர் என்னை செய்வார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன பண்ணுவாராம்? யாவையும் செய்வாராம். 1 2 இல்லைங்க. நம்ம கேட்குறது 1 தான் கேட்போம், 2 கேட்போம். ஆனால் பாருங்கள், அவர் நமக்காக யாவையும் உனக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசிட்டீங்கப்பா, எனக்கு அது போதும். எவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்க, ஆனாலும் பாருங்கள், எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கத்தக்க தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தேவன் துணையாக இருந்தால் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாரா? நிச்சயமாய் துணையாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு துணையாக இருக்கிறத கூட ஓடி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை விட்டு போகவே மாட்டார், கூடவே இருப்பார். நம்ம நடந்தால் நடப்பார், படுத்திருந்தால் படுத்திருப்பார், நம்ம சாப்பிட்டா கூடவே இருப்பார். எல்லா நேரத்திலும் நமக்காக வழக்காடுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஜோஷுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி பயப்படாமலும். அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா, மோசே இருந்தார், எல்லாம் பார்த்துட்டு இருந்தார், அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு கைட் பண்ணார், நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு பயம் வருது. என்னென்னு, இதை நம்ம எப்படி எடுத்து செய்வது, இது எப்படி நம்ம நடத்துறது, ஜனங்களை எப்படி விசாரிக்கிறது. அவங்கள ஒரு ஜனங்கள் ஒரு மாதிரி பேசும், ஒரு ஜனம் அப்படி தூக்கி வச்சு பேசினா டப்பு தூக்கி டம்மால் உடச்சிரும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலே பாருங்க, தூக்கி டமால் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க, உன்னை தூக்குனா தூக்கணும் தான். அல்லேலூயா.
உன்னை தூக்கி உயரத்தில் வைத்து அவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது ஜோஷுவா நீ பயப்படாமலும், அவர் சொல்ற, அப்போ ஜோஷுவா ஆண்டவர் ஜோஷுவா சொல்ற, அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் என்ன பண்ண வேணாம், பயம்தான் இருக்குதுலயே நம்பர் 1 பயம்தான். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்ன பண்ணு, கலங்காமல் இரு. நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. என்ன பண்ண சொல்றாரு, எங்க போ சொல்றாரு, எல்லாம் நீ சண்டை போடுற எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க வா. அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஏன் பயப்படுற, ஏன் இவ்வளவு ஜனம் இருக்கு, என்ன பண்ண போற, அதெல்லாம் பயப்படாத. உன்னோட கூட இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் அழைத்து கொண்டு ஆயைக்கு வா. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இதுக்கப்புறம் என்னங்க, அவன் தைரியமா போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு வாக்கு கொடுத்துறாரு. ஐயோ, நம்ம இழந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ எங்கெல்லாம் வெக்கப்பட்டு எதெல்லாம் இழந்து, ஆண்டவரே எனக்கு போயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு வருமா வராதான்னு, தேவன் யோபுக்கு இரட்டத்தனையாக கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு இந்த நாளிலே நிச்சயமா இயேசு நாமத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்பார். அவன் சொன்ன பாரு, பெரிய பட்டணத்தையும் என்ன பண்ணுவாராம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி நீ பயப்படாமலும், ஏபி சபையை பார்த்து நோக்கி சொல்றாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும், உன் கூட குறை சொல்லி உன் கூட எப்படி நம்ம சண்டை போடுறது இருக்காம அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, உன் சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, யுத்த ஜனங்கள் யாவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. ஆயின் பட்டணத்துக்கு மேலே போ. அங்க போன என்ன நடக்கும், நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அல்லேலூயா. வாசிப்போம். இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. யாராரு என்னென்ன ஆகணும் நீங்க முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே பாருங்க. அப்போ நம்ம இருதயம் கலங்காமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கையும் ஒரு வாக்கு தத்தங்களையும் நாம் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஜோஷுவா 10ஆம் அதிகாரம் 23-25 வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், பயமே வேணாங்க, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதா இருங்கள். எப்படி இருக்கணுமா, கலங்கவும் கூடாது, பயப்படக்கூடாது, சும்மா ஸ்ட்ராங்கா இருக்க சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு சுகர் வந்துருச்சுங்க, டாக்டர் வேற சொல்லிட்டாரு, ரொம்ப ஓடாத போகாத, ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. ரெஸ்ட் எடுத்தால் ஒரே ரெஸ்ட் ஆகிடும். அல்லேலூயா. நான் சொல்றதை கேளுங்க, நீ கலங்காமலும் பயப்படாமலும் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். ஸ்ட்ராங்கா மனசுல பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் இருதயம் கலங்காத இருப்பதாகன்னு சொல்லிட்டார். அதனால என்னோட எப்படி இருக்கணுமா, ஸ்ட்ராங்கா திடமனதா இருந்து நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். அல்லேலூயா. அந்த 5 ராஜாக்கள் அந்த மேலே வசனம் பார்க்கும்போது பாருங்க, அது அப்படியே அந்த 24 கூட வாசிக்கல. அந்த 5 ராஜாக்களை கொண்டு வந்து கெபியில அடைச்சிட்டு அந்த ராஜாக்களோட தலையில் என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் காலை வச்சு என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. அல்லேலூயா. அப்படி உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்ருவை கர்த்தர் என்ன பண்ணுவாரோ இப்படியே செய்வார். அல்லேலூயா. உன்னை தூஷிக்கிற உனக்கு விரோதமாக எழும்புகிற உனக்கு எந்தெந்த சத்ரு உனக்கு விரோதமாக எழும்புறாரோ அவங்க கழுத்து மேலே நீ காலை வைப்ப. அல்லேலூயா. அந்த 24 வசனத்தை வாசிப்போம். அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரையும் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்டே வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றார். எப்படி கொஞ்சம் யோசனை, ராஜாவின் கழுத்துல நீ இன்னும் காலை வைக்க சொன்னா எப்படி வைப்ப? இன்னைக்கு நான் காலை வச்சுட்டு போவேன், எனக்கு அடுத்தது இந்த காலை இல்லாம போயிடும். அல்லேலூயா. அப்படிதான் யோசிப்பான்.
ஒருவேளை இவன் கொல்லாமல் ஜோஷுவா போயிட்டான்னு வச்சுங்க, அடுத்தது என்ன பண்ணுவான், என் மேலே படம் எடுத்து வந்து என் காலை வெட்டிட்டு போகிறான். டேய் நீ தானே என் கழுத்தில் காலை வச்சேன். நானா பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாத, கலங்காத, பலன் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் இப்படியாத உன் சத்துருவுக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவுக்கு என்ன பண்ண, கழுத்து மேலே நீ காலை வச்சு கழுத்தை வெட்டுவார். அல்லேலூயா. இனி உன் சத்துரு போராட்டமே இருக்காது. நீ விசுவாசமாக, ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, இன்று காண்கின்ற எகிப்தினை இனி காண மாட்டேன். அல்லேலூயா. ஒரு வழியாக வருகிற சத்துரு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிறான், தேவன் 7 வழியாக ஓடிப்போம். அல்லேலூயா. நீ தைரியமாக இருந்து, நான் கலங்காமல் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் சத்துருக்களை நான் என்ன பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் என்று தேவன் ஜோஷுவா சொன்னது போல என் சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்கும், கலங்காமல் இருப்பதாக. அல்லேலூயா. கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், ஆண்டவரே நீ எனக்காக தான்ப்பா பேசுகிறீங்க. ஆண்டவரே ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த வார்த்தையை எனக்கே எடுத்துக்குவேன் நான். ஆண்டவரே நீ எனக்காக பேசுகிறீங்க, ஏன் சத்துருக்களை முறியடிச்சிடுவீங்க, என் இருதயம் கலங்கியிருக்கு ஆண்டவரே, என் இருதயங்களே ஆண்டவரே நீ ஆண்டவர் ஆற்றி தேற்றுவீங்கப்பா, நான் கலங்காதபடிக்கு ஆண்டவர் என்னை தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, பலன் கொண்டு இருக்கும்படியாக கர்த்தர் எனக்கு செய்வார் என்று அந்த விசுவாசத்தோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. நிச்சயமாக எனக்கு தேவன் செய்வார். பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு கலங்காமல் இருக்கும்படியாக என்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாக தேவன் முடித்து கொடுப்பார், என் சத்துருக்களை கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 31 அதிகாரம் 4-5 வாசிப்போம். கர்த்தர் என்னுடனே சொன்னது சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது, தன்னுடைய இரையை பிடித்து கொண்டிருக்கும் போது எப்படி பண்ணுமா, தன் வாயில் வச்சுட்டு பிடிச்சி கொண்டு போது பாருங்க, அப்படி அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்பா என் சத்துரு என்ன பண்ணுவான், நம்முடைய ஆளை பிடிச்சி வச்சுட்டான்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கு, அந்த பால சிங்கத்துக்கோ தனக்கு ஒரு இறை கிடைத்து அதை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பரின் சத்தத்தினாலே, திரளான அது கத்தும் போது பாருங்க, அந்த திரளான மேய்ப்படு சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமல் இருப்பது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக, நம்ம எல்லாம் யார் தெரியுமா, சீயோனுங்க, நமக்காக கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவாராம். ஐயோ உனக்கு பால சிங்கம் இருக்கா, உனக்கு சிங்கம் வருதா, உன்னை கரைய பண்ணுதா, உனக்கு வேதனையை கொடுக்குதா, நீ சிங்கத்து பிடியில மாட்டிட்டு இருக்கியா, அப்புறம் தானியேலே தேவன் சிங்கத்தின் பிடியில இருந்த தேவன் என்ன பண்ணாரு, அழகாக ஒண்ணுமே ஒரு சேதம் இல்லாதபடிக்கு என்ன பண்ணாரு, விடுவித்தார். அல்லேலூயா. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லையா. அப்போ உனக்கு பால் சிங்கமாக இருந்தாலும் சரி, எந்த சிங்கமாக இருந்தாலும், ஐயோ இறைய பிடிச்சிட்டு கத்துனாலும் சரி, அந்த சவுண்ட்னால ஐயோ நான் இன்னைக்கு என்னோட முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தியா, அது மத்தியில் தேவன் என்ன பண்ணார், சீயோனுக்காக யுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வருவார். அல்லேலூயா. இறங்கி மட்டும் போயிட மாட்டாருங்க. அடுத்து வாசிக்கலாம் பாருங்க, வாசிப்போம். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். என்ன பண்ணுவார், காத்து தன்னை தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. நீ நினைக்கிற ஆண்டவரே என்னை விடுவிக்க, ஆண்டவர் யாருமே இல்லை நினைக்காத, கர்த்தர் உனக்காக விடுவிக்க என்ன பண்ணுவாராம், எல்லாவற்றையும் கடந்து வந்து தேவர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு சிக்கல்ல மாட்டின்னு இருக்க, நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு நினைக்கிறியா, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே நீர் என்னை சொல்லிக்க பட்சியை, ஆண்டவரே பட்சியை போல ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பறந்து வருவாராம். அல்லேலூயா. அவர் வந்து உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன பண்ணுவாராம், அதில் இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க எனக்கு உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவரே நான் கலங்கி வந்திருந்தேன் ஆண்டவரே, இன்னைக்கு இதோட முடிவு, லாஸ்ட் முடிவு இதோட முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, என்னை தப்புவிப்பீராக என்று வந்தபோது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, எல்லாவற்றையும் கடந்து வருவாராம். அல்லேலூயா. ஒரு நாள் வேதத்தை வாசிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் போ. ஆனால் பாருங்க, மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய கவனமா இருந்தால் எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய காரியத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு சபை 8 மணிக்குன்னா 7 மணிக்கு போயிடுவேன். அல்லேலூயா. கொயர் 7 மணிக்குன்னா 6 மணிக்கு வந்துடணும். நான்லாம் சர்ச்சுக்கு பாருங்க 9 மணிக்கு சபைனா எத்தனை மணிக்கு போகணும் தெரியுமா, 7:30க்கெலாம் போயிடுவேன். ஃபஸ்ட்டு ஆளாக நான் தான் இருப்பேன். பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாக இருக்கும்.
அப்பா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா முன்னாடி வந்துட்டா வச்சிங்களேன், அடுத்த வாரம் சீக்கிரம் போயிடுவேன். ஏன்னா நான் போய் பார்க்கும்போது எங்கள் பாஸ்டர் மட்டும் தான் நான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்துடுவார் 7 மணிக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருப்பார். போய் அவருக்கு ஒரு ப்ரைஸ் கார்டு சொல்லிட்டேன்னு வச்சிங்கன்னா அவருக்கு பெரிய சந்தோஷமாயிடும். அப்பா நம்ம தான் நம்ம பாஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கார்டு சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம சபைக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது அவர் சொல்லப்படுகிற எல்லா நியாயங்களையும் நியமங்களையும் என்ன பண்ண கவனமாய் கடைபிடித்து கவனமாக இருந்தால் பாக்கியவானா இருப்பாய். எப்படி இருப்பாடி? பாக்கியமே இல்லாமல் வந்துட்டேன். அல்லேலூயா. பாக்கியம் நீ ஒரு என்னது எதுக்குமே யூஸ் இல்லாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சிலப்பர் நான் எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது ஆண்டவரே, நானும் பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே, உன்னுடைய நியாயங்களையும் நியாயங்களையும் கடன் பிடிக்கிறேன் ஆண்டவரே, நான் கவனமாக இருப்பேன். அப்படி இருந்தால் நீ பாக்கியவானாக இருப்பாய். அல்லேலூயா. நீ பாக்கியவதியாக இருப்பாய். நீ பலங்கொண்டு எப்படி இருப்பியா? பாக்கியவதின்னு சொன்னாலே ஒரு ஸ்ட்ராங் வந்துடும். இப்போ ஆண்டவரே சொல்லிட்டார், நம்ம பாக்கியமாக இருப்போம். பாக்கியமாக இருந்துன்னா இப்போ தினமனதோடு இருந்து தைரியமாக பலம் கொண்டு என்ன பண்ணுமா? தைரியமாக இரு. அல்லேலூயா. எந்த இடத்துல தைரியத்தை விட்டுறாத. என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் இதை பண்ண முடியாதுன்னு நினைக்காத. ஒரு ஆஃபீஸில் உனக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்து முடியுமா முடியாதுன்னு கிடைச்சா என்னால் முடியும்னு சொல்லு. அல்லேலூயா. முடிய வைக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியம் முடியாமல் இருக்கிறதோ கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், எல்லாத்தையும் முடிப்பார். ஏனென்றால் அவர் சொல்லிட்டாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்போ எனக்கு என்னுடைய காரியத்தை முடிய செய்வார். வாசிப்போம். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. நமக்கு 2 ஏற்பாடுங்க. ஒன்று புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அது 2 வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. தைரியமாக இரு, திடமனதாக இரு, பலம் கொண்டு இருன்னு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுக்குற பூஸ்ட். அல்லேலூயா. அதை நம்ம படிக்க தேவன் என்ன பண்ணுவார், இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கி நீ கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளும் நான் ஆண்டவரே உண்மை உத்தமாய் நான் கடைப்பிடிக்கணும் ராஜா. ஆண்டவரே கவனமாக இருப்பேன் என்று சொல்லி பக்கத்தில் உள்ள கை கொடுங்க. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 நாளாகும் 28:20 வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து. எப்படி இருக்கணுமா? அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எப்படா அந்த ஆலயத்தை நம்ம கட்ட போகிறோம், ஒன்றில் ஒரு சின்ன வீடை கட்டணும்னு நினச்சாலே நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ இது எப்படி கட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைச்சுன்னு வச்சிங்களேன், அவர் அந்த வீட்டை அழகாக கட்டுவார். அல்லேலூயா. அவர் பிளான் கொடுப்பாரு, நமக்கு ஒரு சேதம் இல்லாத படிக்க என்ன பண்ணுவாராம், அந்த ஆலயத்தையும் அந்த வீட்டையும் கட்டி கொடுப்பாராம். அப்போ தாவீது தன் குமாரனை நோக்கி நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி. என்ன பண்ணு, இந்த காரியத்தை நடப்பி. நீ எந்த காரியத்தை இறங்கி செய்யலாம் வேண்டாமா, பண்ணலாமா, இறங்கலாமா, போகலாமா, இதில் நமக்கு சறுக்காதான் அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவர் மேலே உன் பாரத்தை வச்சுட்டு நான் இறங்குற சுவாமி, எனக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, காரியத்தை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சுயம் பார்த்தீங்களா தாவீது. டேய் உன் தேவன் தான் உன்னோட இருப்பார்ல, டேய் என் தேவன் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஏபி சபை தேவன் நம்மளோட இருப்பார். அல்லேலூயா. நம்ம சாதையா தேவன் நம்மளோட இருப்பார். சொல்றாரு, என் தேவன் உன்னோடு இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கையை பிடிச்சுக்குவாரு. இங்க வா சாலமோன், இதை நீ போடு, பிளான் போடு சாலமோன், இங்கே இந்த கதவை வை, அப்படி கையை வச்சு நம்ம உன்னை விட்டு விலகவும் மாட்டாரா, கைவிடவே மாட்டார், பிடிச்சிட்டே போவாராம். அங்கே போகாது, அங்கே இரும்பு இருக்கு போகாது, இங்கே துரும்பு இருக்கு போகாது அப்படின்னு கையை பிடிச்சிட்டே வருவாராம். அல்லேலூயா. பாருங்க, என் தேவன் உன்னோடு இருந்து என்ன பண்ணுவார், உனக்கு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், காரியத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய காரியத்தை தேவன் இன்னைக்கு நடப்பிப்பார். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொன்னீங்கப்பா, நான் தைரியமாக இருப்பேன் ஆண்டவரே, சாலமோனை போல். ஆண்டவரே, அப்போ நீங்கள் சாலமோனுக்கு கொடுத்த அந்த வார்த்தை தாவீது சொன்னது போல என் தேவன் உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் யாரோட இருப்பார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவன் உன்னோட இருப்பார்னு. கோவம் வரணும். அது என்னையா உன் தேவன், ஏன் தேவன்? அல்லேலூயா. அப்போ கோவப்படல பாருங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கன்னா கோவப்படும். அது என்ன,
உனக்கு மட்டும் தான் தேவனா, எனக்கு எங்கள் தேவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா போயிட்டு பிள்ளைய பார்த்து, அப்பா என் தேவன் வந்து உன்னோட இருப்பான்னு சொன்னச்சுங்க, கோவமாக வராதா? 20ஸ்க்கெலாம் கோவம் வரும். அதீனா உங்கள் தேவன், எனக்கு கூட தான் ஏசப்பா என் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், சாலமோன் ஒன்றுமே சொல்லலை. என்ன பண்ணுறது? அப்பாவோட தேவன் என் தேவன். அல்லேலூயா. தாவீதோட தேவன் அவனோட இருந்து அந்த ஆலயங்களை கட்டி முடிக்கும்படியாக கர்த்தர் அவருக்கு பலன் கொண்டு திடமானதாக இருந்து கலங்காமலும் பயப்படாமலும் உன்னை விட்டு விலகுவது மாட்டேன் என்று சொல்லி அப்படியே நடத்தினாராம் தேவன். யாரோட தேவன்? தாவீதோட தேவன். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளை அதை காட்டிலும் அதிகமாக பலமாக தேவன் நம்மளோடு இருந்து அதிகமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போதுங்க நமக்கு. ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கீங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அவர் நடத்துவார். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கி வாக்கு தத்தமாக இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம பண்ண போகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகும் 32:7 வாசிப்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும். எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க, பயப்படாதீங்க. அவன் சொல்ற அசீரிய ராஜாவுக்கு கூட்டமாக வந்தோம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பயப்படுறானுங்க, அசீரிய ராஜா கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாம்பல் போல போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா ஒரே ஒரு காற்று, அவர் சுவாசத்தை அப்படி ஊதுறான்னு வச்சிங்களேன், வாயில் உஃப்னு ஊதுனா போயிடுவான் சத்துரு. அல்லேலூயா. இப்போ ஐயா ஊதும் போது எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்க? ஆண்டவருடைய அந்த வாயிலேருந்து அந்த சுவாசத்தை ஊதும் போது பிசாசு அப்படி நாண்டுக்கிட்டு போயிடுறான். அல்லேலூயா. அந்த மாதிரி தேவன் உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு ஒரு கூட்டமாக எழுப்பி வந்தாலும் சரி, அவரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் மட்டும் இருந்தால் போதுங்க, எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிடலாம். அல்லேலூயா. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. நம்மோட பாருங்க, தேவன் பார்ப்பாரு, ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். ஆனால் அவங்க கண்களில் பார்க்கும்போது திரளான கூட்டத்தை இருக்கிற போல தேவன் நம்ம காட்டுவார். அல்லேலூயா. சண்டன் வந்துட்டா பாருங்க, கர்த்தருக்கு பிடிங்க, ஆண்டவர் நீங்கள் செய்யுங்கப்பா, எனக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, நம்ம கூட இருப்பவர் அதிகம். அல்லேலூயா. என்னடா மச்சான் ஒரு சண்டை வருது வச்சிங்களேன், நீ ஒருத்தன் வந்துடா போதும்டா, அது அத்தனை பேர் அடித்து போட்டுடலான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவனுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு மேலே பலன் வைப்பான், நம்பிக்கை வைப்பான். என் ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்தால் போதும், அத்தனை பேரும் அடித்து போட்டுருவான்னு. நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க, நம்மளோட ஸ்நேகிதரை கூப்பிட்ணாங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, என் மெய்யான ஸ்நேகிதர் நீங்கப்பா, நீங்கள் அடித்து தூள் படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க, அவர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட இருப்பவர் அதிகமாக கம்மியா? அதிகம். அல்லேலூயா. அவர்களை கூட இருக்கிறதை காட்டிலும் நம் கூட இருப்பவர் அதிகமான தேவன் பெரியவராக இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. அல்லேலூயா. இனி இருதயத்தில் இனி வியாதி கிடையாது, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் வாசம் செய்கிறார். அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டார். நான் விசுவாசமாக இருன்னு சொல்லிட்டேன். நான் விசுவாசமாக இருப்பேன். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். யார் பார்ப்பார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய காரியங்களை நீ நடப்பிக்கும் போது தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? கீழாகாமல் மேலாக்குவார். கர்த்தர் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:18 வாசிக்கலாம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீ நிறைய இடத்துல வெட்கப்பட்டிருப்பல்ல, எங்கெல்லாம் வைக்கப்பட்ட அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. இதை இப்படிலாம் பேசுனாங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பற்றியா? இன்றைக்கி இந்த வார்த்தை மேல் விசுவாசமே. ஆண்டவரே நீ வெட்கப்படாமலும்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. அவர்கள் வெட்கப்படுவாராக. நான் கலங்காமல் நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. அவர்கள் கலங்குவாராக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி, இவ்வளவு நாள் தீங்கு நீ அனுப்பிச்ச பத்தியா, அந்த தீங்கு நாள் அவர் மேல் வரப்பண்ணி ரெட்டிப்பான நொறுக்குதலால், ஒரு குத்து இல்லைங்க, ரெட்டிப்பான, நமக்கு தேவன் கொடுக்கிறது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா சத்துருக்கு பாருங்க, ரெட்டிப்பான நொறுக்குதலாய் அவர்களை நொறுக்கும். அவரை நொறுக்கும். அப்பா அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உன் சத்துருக்கள் என்ன பண்ணுவாரா, ரெட்டிப்பான நொறுக்குவாராம். நீ வெக்கப்பட்டியா, அந்த வெக்கத்தை அவர் மேல் வைப்பாராம். நீ தீங்க உனக்கு கொடுத்தாங்களா, அந்த தீங்க அவர் மேலே வைப்பாராம். இன்னைக்கு தேவன் ஏனென்றால் நீ கலங்காமலும் பயப்படாமலும் திடமானதாக இரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், என் சத்துருளுக்கு இனி வெக்கப்படுவார்கள். நான் வெக்கப்பட்ட, வேதனைப்பட்ட, கண்ணீர் சிந்தின, இது எல்லாவற்றையும் என் சத்துருளுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, வைத்திரா. இனி கலங்காமல் நான் பயப்படாமல் இருப்பேன். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். எரேமியா 30:10 வாசிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா பார்த்தீங்களா? யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் தன் சிறையிருப்பு இருக்கிற தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து சுகமாய் அமர்ந்திருப்பான். அல்லேலூயா. அவன் அமர்ந்து என்ன பண்ணிருப்பான், சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா. உன்னை இதுவரைக்கும் தத்தளிக்க பண்ணவர்களே கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் யாக்கோபே பயப்படாத, இஸ்ரவேலே கலங்காத என்று சொல்லி தேவன் என்ன பண்ணிருக்காரா, உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக வந்து நீ அமர்ந்திருந்து, நீ சுகமாய் சுகித்திருந்து உன்னை தத்தளிக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. நம் யாவரும் அப்படி எழுந்திருந்து, ஆண்டவர் இனி என்னை தத்தளிக்க விட மாட்டார், என்னை வந்து சுகமாய் அமர்ந்திருக்கும்படியாக, சுகித்திருக்கும்படியாக, சந்தோஷமாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்னை நடத்துவார். ஏனென்றால் அவர் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவர் கொடுத்த வாக்கை நான் விசுவாசமாய் நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27 வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் தைரியம் கொடுத்தாரு, பயப்படாத சொன்னாரு. ஆனா எல்லாவற்றையும் சொல்றாரு பாருங்க, நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்களுக்கு உலகம் கொடுக்குமா, சமாதானம் கொடுக்காது. நமக்கு பிரச்சனை, வேதனை, நமக்கு துன்பங்களை தான் வந்து உலகம் கொடுக்கும். ஆனால் அவர் சொல்ல பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மனுஷன் ஒரு சமாதானத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷம் போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அப்போ நீ எப்படி பண்ற, கலங்காத, தைரியமா இரு, பயப்படாத, திடமனதா இரு, சமாதானமா இரு. யாரோட சமாதானத்தை தேவன் கொடுக்கிறாரு, அவருடைய சமாதானத்தை உனக்கு தேவன் கொடுத்திருக்கார். வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்க ஆண்டவரே சமாதானத்தை வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் போனா பிரச்சனை, இந்த பக்கம் போனா போராட்டம். ஒரு நாள் பார்க்குற சமாதானத்தை மறுநாள் சமாதானமே காணும். சமாதானம்னு பேர் வச்சிருப்பாங்க, சமாதானமே இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக அழுதுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சமாதானத்தை நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுவே. அவர் சொன்ன வார்த்தையை நீ என்ன பண்ணுவ, இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போவே. போகும்போது வெறுமையாய் போக மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய தைரியம், கர்த்தருடைய தினமானது, கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொண்டு இன்னைக்கு
திரும்பி போக போற சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. எடுத்து வாங்கிக்கோ, தான் உனக்கு எவ்வளவு வேணும் சமாதானத்தை வாங்கிக்கோ. சமாதானம் இல்லாம வந்தியா இன்னைக்கு, சமாதானத்தோடு போ. நான் போய் சாக போறேன் வந்தியா, அந்த சாவு தேவன் மாற்றி உனக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்தார். நான் வியாதியில கஷ்டப்படுற ஆண்டவரே, அந்த வியாதி இன்னைக்கு உன் தேவன் சமாதானத்தை கொடுத்தார். ஐயோ தீராத கடன் பிரச்சனை உட்காந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, அந்த கடனை கத்துற அடைத்து தேவன் உனக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானத்தை தேவன் கொடுக்குறாரு. இன்னைக்கு யாருடைய சமாதானம், மனுஷனுடைய சமாதானம் அல்ல, தேவாதி தேவனுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடாமல் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே அப்பா, நான் இனி கலங்கி கொண்டிருந்த ஆண்டவரே, வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவரே அப்பா, துயரப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு முடிவை கொடுத்திருக்கீங்க அப்பா. என்னுடைய இருதயம் இனி கலங்காது இருக்கும்படியாக அப்பா, நான் தைரியமாய் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா எழுந்து தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர், எந்த இடங்களில் ஆண்டவரை வெக்கப்பட்டு நின்றேனோ ஆண்டவரே, அந்த வெக்கத்தையும் அந்த தீங்கையும் எல்லாவற்றையும் என் சத்துருக்களுக்கு நீ ஆண்டவரை அள்ளி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கீங்க என்று சொல்லி நம்ம அவருடைய கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நன்றி ராஜா ஆண்டவரே அப்பா. நீர் பேசினத வார்த்தை ராஜா ஆண்டவரே, எங்கள் இருதயங்களும் ஆண்டவரை ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. அந்த இருதயங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் ராஜா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே, எங்கள் இருதயம் கலங்காது இருக்கும்படியாக ஆண்டவரே, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் யாவரும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் இருதயம் ஆண்டவரே உமக்கு முன்பாக கம்பீரித்து பாடும்படியாக ஆண்டவரே, எங்கள் இருதயம் எப்பொழுதும் சந்தோஷம் மகிழ்ச்சினால் ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே, எங்கள் இருதயம் உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தை வசனத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எழுதப்பட்ட அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் கலங்காமல் பயப்படாமல் ஆண்டவரே பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்படியாக ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே அவன் ஆண்டவரே கழுத்திலே ஆண்டவரே எங்கள் கால்களை வைத்து அவனை அழிக்கும்படியாக ராஜா கர்த்தர் எங்களுக்காக செய்வீர் ஆண்டவரே அப்பா. யுத்தம் எங்களுடையது அல்ல ஆண்டவரே, உம்முடையது ராஜா ஆண்டவரே. இனி நாங்கள் கலங்காமல் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு வைத்து போயிருக்க ஆண்டவரே, அந்த சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே அப்பா கலங்கி வந்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நீ ஆறுத தேவனாய் இருந்த ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் இந்த பிள்ளைகளை தப்பு வைத்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியத்துக்கும் ஜெயம் கொடுத்து கர்த்தர் இருதயங்கள் கலங்காது இருக்கும்படியாக ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆண்டவரே இவரோட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நிறைவு ஆசீர்வதியும் அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிற, அப்படி என்றால் நான் எவ்வளவு சமாதானமாய் இருக்கிறேனோ அவ்வளவு சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்காமல், உலகம் கொடுக்கிறது கொஞ்ச நேரம்தான், ஆனால் நான் கொடுக்கிறது நிலையானது. அல்லேலூயா. நான் கொடுக்கிறது நிலையானது. ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தும் முழங்காலிலே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர் பொய் சொல்லுகிறதில்லை. யாக்கோபை பார்த்து சொன்னீர், இஸ்ரவேலே ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கலங்காமல் இருக்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த சமாதான வார்த்தை, இந்த தைரியம் உள்ள வார்த்தை, இந்த சத்துருக்களுடைய கழுத்தி மேல் கால் வைக்கிற வார்த்தை எங்களுக்கு தந்திருக்க அப்படினாலுமை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி அநேக மக்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து, யாரெல்லாம் கலங்கி நின்றார்களோ அவருடைய கலக்கத்தை மாற்றி ஒரு பெரும் தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இன்றோடு கூட சத்துரு மாண்டு போவானாக. கர்த்தர் அதை நிறைவேற்றுவீராக. நம்முடைய கரத்தில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.